ஹலோ ஹாய் நானு நக்ஷத்ராவு எங்க மம்மிய பாக்கறதுக்காக சர்ப்ரைஸா பிளான் பண்ணி கெளம்பியாச்சு இங்கிருந்து நாகர்கோவிலுக்கு. பட் எங்க மம்மி எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. அது நா என்னன்னு சொல்றே. நாங்க அம்மாவோட பர்த்டே 12 வருது. ஸோ அதுக்கு தான் போலான்ட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். நக்ஷத்ரா வந்து ட்ரெயினில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பயங்கர அட்டகாசம், நல்லா அட்டாச் ஆகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. காலையில் அவங்க டேடி இருந்துச்சு, எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டவுடனே எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக ஜாலியாக எல்லாத்துக்கூடயும் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இவர் கூட தான் அவள் நைட் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே மம்மி கிட்டே வந்துட்டு அம்மம்மா அப்படின்னு கூப்பிட்டா. அவங்க நல்ல பெயினில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கையில் சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு அம்மாவுக்கு. ஸோ லைட்டாக மைல்டாக ஒரு குட்டி சர்ஜரி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் ஆயாச்சு. ஸோ எப்பவும் போல் டீ எடுத்துகிட்டு நம்மளோட இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே அம்மா தான் என்ன நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் வந்ததே. ஆனால் எனக்கு வந்து என் கிச்சனில் இருக்கிற மாதிரி இங்கே ஒர்க் பண்ண வராது. கோதுமை கலக்கி தோசை ஊற்றலான்னு ட்ரை பண்ணிவிட்டு அழகாக ஊற்றுறதுனா அழகாக ஊற்றிட்டேன். ஆனால் எடுக்கவே வரல, பிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு எடுக்க சொன்னால் அது பிஞ்சே போயிடுச்சு. அப்புறம் மம்மி தான் வந்துட்டு அதை கரெக்டாக எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தே பழகிட்டோமோ. ஸோ வேலை செய்கிறதுக்கு ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஆனால் பாவம் அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளானு. அப்புறம் வந்து நமக்கு இந்த கோதுமை தோசையெல்லாம் வேண்டாம். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக விரதம் குலசைக்கு எங்கள் அப்பா மாலை போட்டாச்சு. அதனால் வந்து வெஜ்ஜு தான். ஸோ ரொம்ப கஷ்டம் எனக்கு. நானும் 1 வீக் தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். அப்புறம் நாங்களும் மாலை போடணும். அதனால் நேற்று ஃப்ரைடே பண்ண அவியலும் கன்சூமர்ஸு நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் இந்த டைம் வீடியோஸில் வந்து ஃபுல்லாக மலைக்கறி சாப்பாடு தான் வந்துகிட்டே இருக்கும். வெஜ்ஜு தான், ஃபுல் வெஜ்ஜு தான். ஸோ நக்ஷா வந்து கோவிலுக்கு ரெடி ஆகிட்டா. ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் இனி பண்ணணும். அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஃபிஷ்ஷு, பட்டர்ஃப்ளை, கோட்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம். அது எல்லாத்துக்கும் அவங்க பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க ஜாலியாகிட்டு. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அம்மாவும் எனக்காக வந்தாங்க. ஏன்னா நான் அம்மா வரலாம் போக மாட்டேன். அவங்களுக்கு பெயின் தான், பட் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எங்கள் மம்மியோட சாரி தான். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தாமரைலாம் இப்போ பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பூத்து கிடக்கலை. இல்லைன்னா தாமரையில் நிறைய விரிஞ்சு பூ நிறைய இருக்கும். இது வழியாக தான் நம்ம அந்த ஊர் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற பிள்ளையார் கோவிலில் வந்துட்டு ஃபங்க்ஷன், அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல ஒரு நம்ம ஃபேவரட் மீல்ஸ் சாப்பிட்ணும். ஸோ எல்லோரும் பூஜை கொடுக்குறப்போ சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ஊர் கோவில். இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் நாங்கள் மோஸ்ட்லி வர்றது. ஸோ பிள்ளையாருக்கு வந்து நல்லா துபாய் நோட்லலாம் வச்சு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக சாப்பிட்ற உட்காந்தாச்சு. நல்லா செம்ம சூடான சாதம், நல்ல ஒரு சாப்பாடு. அப்புறமாட்டு எங்கள் அக்கா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து வாங்கியாச்சு. நட்சத்திரம் லாஸ்ட்டில் தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் மேடம்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். சும்மா கொடுத்துட்டு ஒரு வாய் டேஸ்ட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டு. தம்பி வந்து பாதாம் மில்க் வந்து பார்சல் வாங்கியிருப்பலான்ட்டு பாதாம் மில்க் சொல்லிட்டோம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. 20 ரூபி தான், நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நானும் ஒன்று வாங்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் எங்கள் ஊர் குளம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்கிற கோவில். இவங்களாம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, இவங்களாம் முன்னாடி குட்டி குழந்தைங்க, இப்போல்லாம் எல்லோரும் பெருசாக வளர்ந்துட்டாங்க. வெயிட் பண்ணி பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சாமியெலாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி நிறைய பிரசாதம்லாம் படைச்சிருந்தாங்க. பஞ்சாமிர்தம், பொங்கல், மோதகம், வடை இல்லை அது என்ன கொழுக்கட்டை, இதெல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சோடனே எல்லாம் உட்காந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு உட்காந்தாச்சு. அம்மாவுக்கு கையில் வலி இல்லைன்னா அம்மா வந்து இந்த கொழுக்கட்டைலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த ஒயிட் கலரில் உள்ள சிறு பயிரெலாம் வச்சு நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் நான் அந்த கொழுக்கட்டையை மிஸ் பண்ணுறேன். கோயிலில் வந்து கொழுக்கட்டை, மோதகம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஏடுங்க சட்டுங்க. பஞ்சாமிர்தம், இது என்னது, மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், நெக்ஸ்ட் பாயசம். அச்சுனி வேலை பின்னாலவா. ஸோ பஞ்சாமிர்தம் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் பஞ்சாமிர்தம் எல்லா கோயிலையும் பிரசாதமாக கொடுத்துருவாங்க. அங்கெல்லாம் வந்து புளியோதரை, பொங்கல், சுண்டல் இதெல்லாம் தருவாங்க. ஆனால் இந்த பஞ்சாமிர்தம் ஐட்டம் மோஸ்ட்லி அங்கே இருக்காது. இங்கே கன்னியாகுமரியிலலாம் மோஸ்ட்லி கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனாலே பஞ்சாமிர்தம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபுல்லாக காலி பண்ணி சாப்பிட்டேன். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நைட் டின்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நட்சத்திராவும் க்யூட்டாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேடம்.
ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்லா ஜாலியா தான் போச்சு. வீட்டுக்கு வந்தோனே நக்ஷா வந்துட்டு கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்து ஆட்டுக்குட்டி குடுத்தா. அப்புறம் கீழே விழுந்துச்சு. நான் அத எடுத்து குடுத்துட்டு, அப்புறம் ஒரு பூனைக்குட்டி வந்துச்சு. அந்த பூனைக்குட்டிக்கு அத குடுத்துட்டுருந்தா. ஸோ மம்மிய வந்து ஒரு 10 டேஸ் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கணும். இந்த மேடத்த இங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பவுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகே பாய். தேங்க் யூ.